வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மண்ணீரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே மட்டன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் மண்ணீரல், கல்லீரல் அல்லது நுரையீரல் இல்லைன்னா ரத்தம் மாதிரியான விஷயம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து பழகாதனால அதோடைய வாசம் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ப்ரிப்ரேஷனில் இந்த மண்ணீரலோட வாசமே இல்லாத அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஈரல் தொக்கு செய்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈரல் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மேலே வெள்ளை கலரில் ஜவ்வு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துடுங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதை இந்த மாதிரி பொறுமையாக நான் பிச்சு எடுத்துக்கிறேன். அண்ட் இது பிக்கும் போது ரொம்ப பொறுமையாக பிரிங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பிச்சிங்க அப்படின்னா இதோட ஃப்ளெஷ்ஷோடு சேர்ந்து வந்துடும். ஸோ அதை பார்த்து பொறுமையாக எந்த டேரெக்ஷனில் வருதோ அந்த டேரெக்ஷனில் இதை பிரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சில பேர் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க அண்ட் சில பேர் நல்லா பெருசாக கட் பண்ணுவாங்க. அது அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை 3ஆக வெட்டிக்கிறேன். 3ஆக வெட்டினதுக்கு பிறகு இதை ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸையாக எடுத்து நான் தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா ஈரலுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இதில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம். அண்ட் மிச்ச பாதி நம்ம தொக்கு செய்யும்போது சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம இந்த ஈரல் வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லிருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3லிருந்து 4 விசில் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இது சூடாகணும். அதான் சைடில் வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக பொரியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்ததன் பிறகு இதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி லைட்டாக இதை கிளறிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் நான் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலாவோடைய பச்சை வாசம் போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசம் போனதன் பிறகு நம்ம வேக வச்சிருந்த ஈரல் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈரல் ஒரு 3லிருந்து 4 விசில் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஈரல் தண்ணியை இந்த தொக்குலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அதுக்காக இதை நான் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறேன்.
ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கமன்னு வாசனை வருது. இது பார்க்கும்போது நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோதான், இப்போ இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் கடைசியாக நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இல்லைன்னா சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையான ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மண்ணீரல் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மண்ணீரல் தொக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் மண்ணீரல் தொக்கை பிடிக்காதுன்றவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இந்த மண்ணீரல் தொக்கு வந்து தோசை, இட்லி, ஆப்பம் இது மட்டும் இல்லாமல் ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.